Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Janaki Kanta Smaranam Anjaneya Swaminaha Kalyanadam Kaushikayajnapalam Kalanidhim Kanchana Shailadhiram Kanjatanetram Karunasamudram Kakutstharamam Kalayami Chitte Ramo Matkuladaivatam Sakarunam Ramam Bhaje Sadaram Ramena Akhila Ghora Paparahitaha Ramaya Tasmai Namaha Ramannasti Jagatraika Sulabho Ramasya Dasosmyaham Rame Priti Rativa Me Kulaguru Shri Rama Rakshaswamam Varam Nayache Raghunatha Yushmat Padabja Bhakti Satatam Mamastu Idam Priyam Natha Varam Prayacha Punah Punastvamidameva Yache Ramachandra Charitam Kathamritam Lakshmanagraja Gunanukirtanam Raghavesha Tavapada Sevanam Sambhavantu Mama Janma Janmani Aramah Kalpa Vrikshanam Viramas Sakalapadam Abhiramas Trilokanam Ramashriman Sanah Prabhu Kuhujam tam Rama Rameti Madhuram Madhuraksharam Aruhya Kavita Shakham Mande Valmiki Kokilam Anjaneya Matipatalananam Kanchanadri Kamaniya Vigraham Parijata Tarumulavasinam Bhavayami Pavamananandanam Yatra Yatra Raghunatha Kirtanam Tatra Tatra Kritamastakanjalim Bashpavari Paripurnalochanam Marutim Namata Rakshasantakam Manojavam Marutatulya Vegam Jitendriyam Buddhimatam Varishtham Vatatmajam Vanara Yuthamukhyam Shri Ramadutam Shirasanamami Vaidehi Sahitam Suradrumatale Haime Mahamantape Madhye Pushpakamasane Manimaye Virasane Susthitam Agre Vachayati Prabhanjana Sute Tattvam Munibhyah Param Yathyandam Bharatadibhyah Parivritam Ramam Bhaje Shyamalam Namostu Ramaya Salakshmanaya Devi Chatassi Janakatmajayi Namostu Rudrendra Yamanilebhyo Namostu Chandrarka Marudganebhya Bhaktavatshalya Jaladhe Paramananda Rupinah Asmada Acharya Rajasya Prapannosmi Padambujam Triyambaka Puradhisham Ganadhipasamanvidam Gajarudhamaham Nande Shastaram Kuladaivatam Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvam Arogata Ajadhyam Vakpatutvancha Hanumatsmaranat Bhavet Hanumate Namaha Shri Haraye Namaha Srimad Ramayanamங்கிறது 4 வேதங்களுடையவும் சாரமாக சொல்லப்படுறது 4 வேதங்களும் பாராயணம் பண்ணினா ஸ்ரவணம் பண்ணினா என்ன பலனோ அது இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல கிடைக்கிறதுன்னு வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு மகாத்மியம் வேதவேத்யனான பரமாத்மா ரங்கநாதனாய் விளங்கரவர் ஸ்ரீ ராமனாய் தசரத குமாரனாய் கௌசல்யா நந்தனாய் சீதா பாக்யமாய் சர்வபூத தயாபரனாய் பதித பாவனனாய் வந்து அவதாரம் பண்ணினதும் அந்த பரமாத்மாவை குறித்து ஸ்தோத்திரம் பண்ற வேதங்கள்லாம்
வால்மீகியை வியாஜமாக கொண்டு ராமாயணமாக வந்துடுத்தூர்னு மாஹாத்மியம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதः பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ஒரு வேதம் அத்தியனம் பண்ணணுமானால் 8-10 வருஷம் ஆகும். இன்னைக்கு இருக்கிற ஸ்திதிக்கு பாடசாலைக்கு போகிறதே ரொம்ப குறைச்சல். குழந்தைகள் போனாலும் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி வெளியில் வரவால் ரொம்ப குறைச்சல். ஒரு வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணுறதே பெரிய பாடு. கலியிலையும் பல சாகைகள் மறைஞ்சுட்டே இருக்கும்னு சொல்கிறாள். அது நடந்துட்டே தான் இருக்கு. இப்போவும் 4 வேதமும் அத்தியனம் பண்ணணுமானால் இன்னைக்கு பண்ணவால் தெரியல. ரொம்ப அபூர்வமாக ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். திவேதிகள் சில பேர் இருக்காள். திரிவேதிகள் இருந்தால் இருக்கலாம். 4 வேதமும் அத்தியனம் பண்ணவால் தெரியல. ஆனால் அந்த 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ண பலன் இந்த ராமாயணத்தினாலேயே கிடைக்கிறது. இந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறதுனாலையும் சிரவணம் பண்ணுறதுனாலையும் வேதத்தை பாராயணம் பண்ணுறதுனால நம்மளுடைய மலமலையான பாப்பங்கள்லாம் போயிடுறது. வேத சப்தத்தினாலே வேதானாம் துனிரேவச்சா அப்படின்னு சிற்சிலது மகா பிராயஷ்சித்தமாக பிராயஷ்சித்த காண்டங்களில் எடுத்திருக்கா. பசு முன்னாடி போகிறதே அதனுடைய காலடி வைப்பு படுறா போல கொஞ்சம் தூரம் நடந்து போகிறது. மகாமந்திரங்களால் ஹோமம் நடக்கிறதே அந்த புகை மேலே படுறா போல சில நிமிஷங்கள் நின்னுக்கிறது. இந்த புகை மேலே படுறா போல இருக்கிறது. ஹவிர் கந்தா கவாம் ரேணுஹு வேதானாம் துனிரேவச்சா அப்படின்னு மலமலையான பாப்பங்கள் எல்லாம் போக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காள். அந்த வேதங்கள் ராமாயணமாக வால்மீகியை வியாஜமாக வச்சுட்டு வந்திருக்கு. வருஷம் முழுக்கவே நித்திய பாராயணம் செய்ய வேண்டியதுதான். இதிகாச புராணானாம் வேதம் சமபபிரம்மையே அப்படின்னு வியாசாச்சாரியாலும் உபபிரம்மணமாக சொல்றா. வேதோபபிரம்மணார்த்தாயே அப்படின்னு இதிகாச புராணங்களை சொல்றாள். வேதமேன்னு சொல்றா. இதிகாச புராணானி பஞ்சமோ வேதமுச்சியத்தே அப்படிங்கிறது பாகவதம். வேதம் சொல்றது வேதத்துக்கு துல்லியம் இதிகாச புராணம்ங்கிறது. அதனால பிரம்மயஜ்ஞம் சொல்றதே ஒரு பிரஷ்னம் வேதம் சொல்லுவா. சங்கல்பம் பண்ணிட்டு குறைச்சலா ஒரு பிரஷ்னமாவது 1 மணி 1/2 மணி சங்கல்பம் பண்ணிட்டு பிரம்மயஜ்ஞம் வேதம் சொல்லுவாள். வேதம் சொல்றதே இதிகாச புராணானி கல்பான் காதா நாராசகம் சீஹி அப்படின்னு இதிகாச புராணங்களையும் சேர்த்து பாராயணம் பண்ணுன்னுட்டா. ஸ்ராத்தத்தில் கூட வேதம் இதிகாச புராணானி ஸ்ராவிஷ்யே அப்படின்னு பிராமணால சொல்கிறோம். அக்ஷௌக்னானு மந்திரானு என்னென்ன மந்திரங்கள் உண்டோ வேதத்திலேருந்து பித்திருக்களுக்கும் பிரீத்தியான மந்திரங்கள், அதோட கூட இதிகாச புராணங்களையும் பாராயணம் பண்ணுறது. இதிகாசம் ராமாயணம், அதுலேருந்து கங்காவதரணங்கள்லாம் படிக்கிறது. புராணம் பாகவதம், அதுலேருந்து மகாபலி சரித்திரங்கள்லாம் படிக்கிறது. பிரியம்தே பிதரஸ்திருப்தாக பிரியம்தே தெய்வதானிச்சா அப்படின்னு பித்திருக்களுக்கு ரொம்ப பிரீத்தியாகும். ஸ்ராத்தம் பண்ணுறதே தான் தவறுதல் நேரலாம். ஒழுங்காக அர்க்கியம் கொடுக்காதே, ஒழுங்காக அந்த ஸ்ரத்த குறவோடு பண்ணினானா, ஸ்ரத்தையாக பண்ணாமல் இருந்தானா அந்த தோஷங்கள்லாம் கிரியமானே கர்மணீதம் தெய்வே பித்ரியேத மானுஷே அப்படின்னு பாகவதத்தில் போய் சொல்கிறா. சில அத்தியாயங்களை பாராயணம் பண்ணினோமானால் அந்த கர்மால ஏற்படுறதான அங்க வைக்கல்யங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும்னு புராணத்தை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. வேதத்துக்கு துல்லியமானது புராணம். அதை வருஷம் முழுக்கவே சேவிக்கணும். அதுலேயும் விசேஷமாய் ஸ்ரீராமநவமி, கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி புண்ணிய காலங்களில் கட்டாயம் சேவிக்கிறது அப்படின்னு தொன்று தொட்டு ஒரு வழக்கம். ராமாயணம் தெரியாததில்லை, ஒரு தடவை 2 தடவை படித்தாலே நமக்கு ஆயிடும். நானும் புதுசாக சொல்ல போகிறதில்லை. கதையை மாற்றி மாற்றி சொல்கிறதும் வழக்கம் கிடையாது. மூலத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்கிறோம்னா, ராமர் பிறந்தார், தசரதரை யஜ்ஞம் பண்ணினார், விஸ்வாமித்திர யஜ்ய சம்ரக்ஷணம் பண்ணி வச்சார் ராமர். சீதைக்கு ராமருக்கும் தானே விவாகம் பண்ணி வைக்க முடியும். கதையை நான் புதுசாக சொல்கிறேங்கிறதுக்காக அதை மாற்ற முடியுமா? சீதா கல்யாணம் தான் சொல்லணும். ஊர் மேலேயே லக்ஷ்மணருக்கு பண்ணி கொடுத்தாலும் தான் சொல்லணும். ஒரே கதை தான். ஆனாலும் இதை சிரவணம் பண்ணுறதுனால நமக்கு இதம் பவித்திரம் பாபக்னம். ஒரே சாதம் தான், ஆனாலும் ஒரு வேலை கிடைக்கலன்னா சிரமமாக இருக்கணும். ஒரு வேளை அன்னம் ஆகாரம் பண்ணலைன்னு சொன்னால் அன்னம் பிராணம் அன்னமபானமாகுன்னு நம்ம பிராணன் எப்படி அன்னமயமாக ஆயிருக்கோம். அன்னம் பிரம்மே திவ்யஜானாதி, வேதமும் போய் அன்னமயமாக இருக்கு பிரம்மம் அப்படின்னு சொல்ற. ஸ்ராத்தங்களில் கூட அன்னஞ்ச பிரம்மா அகஞ்ச பிரம்மா போக்தாச்ச பிரம்மா நான் உயர்ந்த அர்த்தங்கள் உடையது. புரியறதுக்காக சொல்றேன். இந்த மந்திரங்கள்லாம் உபயோகப்படுறது.
அன்னம்ங்கிறது நமக்கு எவ்வளவு தேவையாக இருக்கு. அதுபோல இதிகாச புராணங்களும் ஒரு காலத்துல அப்படி இருந்த கிராமங்கள்லையும் தமிழெல்லாம் பாட்டெல்லாம் எழுதி வச்சு கவிராயர்கள் முதலியவாள்லாம், அருணாச்சல கவிராயர் முதலியவாள்லாம் தமிழ்லையும் பாடி வில்லி பாரதம் 10 நாளைக்கு 1 மாசத்துக்கெல்லாம் இந்த புராணங்களை பாட வைப்பார். திரௌபதி அம்மன் கோவில் உற்சவம்னு தீமிதி உற்சவம்னு ஆரம்பிச்சா மகாபாரதத்தை 10 நாளைக்கு வில்லு பாட்டாவோ நாடகங்களாவோ அப்படி பாரத கதைகளை வருஷா வருஷம் அப்படி போட்டு இருந்தா. இது கதை தெரியறதுக்காக ஒண்டி இல்லை, தர்மத்தை ஞாபகப்படுத்த. புராணங்களை திரும்ப திரும்ப கேட்கறதுனால மாத்ருபக்தி, பித்ருபக்தி, சுதார நிஷ்டை, சத்திய நிஷ்டை, தர்மம் இதெல்லாம் நமக்கு மனசுக்கு படும். புராணங்களே கேட்காம இருந்ததானா என்ன வேணாலும் யார் வேணாலும் பண்ணலான்னு இப்போ ஆயின்னு இருக்கு. பார்த்தேல, புண்ணியம் தெரியல, பாபம் தெரியல, தர்மம் தெரியல, அதர்மம் தெரியல, அப்படி ஒரு உலகம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரிஷிகள்லாம் ரொம்ப கருணையோடு எழுதி வச்சா. இதை சொல்லிண்டும் படிச்சுட்டும் கேட்டுண்டும் இருந்தோமானால் இந்த சப்தங்கள் நமக்கு நம்மளை நல்வழிப்படுத்தும். வியாசருடைய வாக்கோ வால்மீகியோட வாக்கோ ஒரு சாதாரண வாக்கு இல்லை. அவளுடைய அந்த சப்தங்கள் நமக்கு நம்மளை தப்பு காரியங்களில் போக விடாத காப்பாற்றி புண்ணியத்தில் ஈடுபட வைக்கும், புண்ணியமான ஜென்மாவையும் பயனாக்கி கொடுக்கும். அந்த ரீதியில தான் இந்த இதிகாச புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஆதி காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். காவியம் அப்படின்னு சொன்னால் எளிமையான நடையில இருக்கும், நாடகம்னு சொன்னால் கொஞ்சம் ஜட்டிலமாக இருக்கும், சம்ஸ்கிருத விஷயங்களில் சொல்கிறேன். அதில் காவியம்ங்கிறது ரொம்ப லலிதமானது, ரொம்ப ரசமானது இந்த ஸ்ரீமத் ராமாயணம். காவியத்தில் ஆதி காவியம் இதுதான். காவியம்னு சொன்னாலே நவரசங்களும் இருக்கும். அதில் 9 ரசங்கள் சேர்ந்தது தான் காவியம். சிங்கார ரசம், ஹாஸ்ய ரசம், பயானக ரசம், வீர ரசம், இது மாதிரி பல ரசங்கள் உடையது காவியம். நவரசங்கள் உடையது. எப்படி ஆகாரத்தில் உப்பு, புளிப்பு, தோற்பு, இனிப்புன்னு இருக்கோ, கசப்பு இதெல்லாம் இருக்கோ, அதுபோல காவியங்களில் இதெல்லாம் கவிகள் அழகாக அங்கங்கே எடுத்து எதை சொல்லணுமோ சொல்லுவாள். அது சரியாக அமைஞ்ச காவியங்கள் லோகத்தில் ரொம்ப நாளைக்கு கொண்டாடப்படும். அதில் ஆதி காவியம் ஸ்ரீமத் ராமாயணம் நவரசம் சேர்ந்தார். ஒரு இடத்துல ஒரு ரசத்தை வச்சிருக்காருன்னு ஒரு அழகான ஸ்லோகம், அதை சொல்லிட்டு மேலே கதைக்கு போகிறேன். ஸ்ருங்காரம் க்ஷிதிநந்தினி விஹரணே வீரம் தனுர்பஞ்சனே காருண்யம் பலிபோஜனே அத்புதரசம் சிந்தௌகிரிஸ்தாபனே ஹாஸ்யம் சூர்பணகாமுகே பயவஹே பீபத்சமன்யாமுகே ரௌத்ரம் ராவணமர்தனே முனிஜனே சாந்தம் வபுஃ பாதுனஹ. இந்த நவரசத்தையும் காமிச்ச கதாநாயகன். இந்த நவரசத்தை யாரை கொண்டு காமிப்பால்? கதைக்கு நாயகன் எவனோ அவனை கொண்டு இந்த ரசங்களை வெளிப்படுத்துவான். இந்த கதையிலையுமே ஒரு பிரதானமா ஒரு கதாபாத்திரம் இருக்கும், அதான் கதாநாயகன் அப்படின்னு அவளை சொல்றது. அவர்கிட்ட தான் இந்த ரசங்கள்லாம் நிறைய வெளிப்படும். அவர் மூலமாக இந்த கதையை கொண்டு போறது. எத்தனை பாத்திரங்கள் அதுல இருந்தாலும் கதையில ஒத்தரை மாத்திரம் ஹைலைட் பண்றது. இதெல்லாம் காவியத்தினுடைய வழக்கு. அதுதான் இன்னைக்கும் அதை அந்த முறையில தான் இன்னைக்கும் வந்துன்னு இருக்கு. கதையும் அதுலதான் ரசமாக இருக்கும். அதுல ராமனை கொண்டு இந்த ரசங்கள் எல்லாம் வால்மீகி காட்டுறார். ராமாயணத்துல 9 ரசங்கள் இருந்தாலும் என்னைக்கும் அலுப்பு தட்டாத ரசம்ங்கிறது சிங்கார ரசம் தான். கணவன் மனைவியோட அன்பு தான் இன்னைக்கும் அலுப்பு இல்லாததுங்கிறது. பாசமோ கருணையோ வீரமோ எப்பொழுதும் ரசிக்காது. ஆனா அன்புங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். பட்சியிலேருந்து பசு பட்சியிலேருந்து ஆரம்பிச்சு தேவர்கள் பர்யந்தம் எல்லாருக்கும் அந்த அன்புங்கிறது பிரேமைங்கிறது ராசிக்கியமாக இருக்கு. ஸ்ருங்காரம் க்ஷிதிநந்தினி. அதனால சில காவியங்கள்ல அதை தூக்கி கூட வைப்பா. ஸ்ருங்கார காவியங்கள்லாம் கூட காளிதாசன் கூட பண்ணியிருக்கா. ஸ்ருங்கார காவியம் கீத கோவிந்தமே ஸ்ருங்கார காரியம் தான். இது ஸ்ரீ கீத கோவிந்தே ஸ்ருங்கார மகாகாவியே அப்படின்னு தான் ஒரு ரசத்தை பிரதானமாக கொண்ட காவியங்களும் உண்டு. கீத கோவிந்தம்னாலே ஸ்ருங்கார காவியம்தான். ராசமாடினது, ராதையோட கூட பிரணய கலகங்கள், இதெல்லாம் தான் சொல்லப்படுறது. வதசியதி கிஞ்சிதபி தந்தருச்சி கௌமுதி. உன்னுடைய முகம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, உன்னோட பற்கள் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா. ஸ்ருங்காரத்துல கதாநாயகன் நாயகியை வர்ணிக்கிறது. அஷ்டபதி எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா இது ராத விஷயமாவும் கிருஷ்ண விஷயமாவும் இருக்கிறதுனால பக்தி ஸ்ருங்காரம் அப்படின்னு பேர்.
உன்னுடைய அழகான முகமண்டலத்தை எனக்கு காட்டு அப்படின்னு ராதையை பத்தி சொல்றது. அப்புறம் கிருஷ்ணனை பத்தி சொல்ற காலத்துல சந்தன சர்ச்சித நீல கலேபர பீதவசன வனமாலி, உடம்பு முழுக்க சந்தன கலபங்கள்லாம் பூசிண்டு நெத்தியில கஸ்தூரி திலகங்கள்லாம் இட்டுண்டு ராசவிகாரி வந்தான் அப்படின்னு ராசத்தை பத்தி வர்ணிக்கிறேன். அஷ்டபதிகள் தீர சமீரே யமுனா தீரே வசதிவனே வனமாலி அப்படின்னு ஆரம்பிக்கிற அஷ்டபதி. தீர சமீரம் அப்படின்னு ஒரு காட்டு பிருந்தாவனத்துல தீர சமீரே அப்படின்னா என்னென்ன ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும் இந்த பதங்கள். தீர சமீரம்னா என்னது அப்படின்னா ஆசுதீரர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார் ஸ்ரீ பிருந்தாவனத்துல. அவர் வாழ்ந்த இடத்துக்கு தீர சமீரம்னு பேர் அந்த காட்டுக்கு, அசுதீரர் இருந்த காட்டுக்கு. அதனால அந்த காட்டுல தீர சமீரே யமுனா தீரே வசதிவனே வனமாலி அப்படின்னு ஸ்ருங்கார காவியம்தான், பக்தி ஸ்ருங்கார். ராமாயணத்திலையும் இல்லையானால் இருக்கு. சீதையும் ராமனும் அவ்வளவு அன்போடு கூட இருந்தால் புஞ்சானாமானுஷான் போகானி சர்வ காம சமிருத்தினி. சுந்தரகாண்டத்திலே ஹனுமார் இடத்துல தாயார் சொல்றாள், நானும் ராமனும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா அயோத்தியில. ஒரு மனுஷானந்தத்துல எவ்வளவு உச்சமோ அது எல்லாத்தையும் நாங்க அனுபவிச்சோண்டா ஹனுமன்னே. நீ பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாதுங்கிறாள் தாயார். புஞ்சானாமானுஷான் போகானி, மனுஷானந்தம் எவ்வளவு உண்டோ அவ்வளவு ராமன் எனக்கு கொடுத்தார். எல்லா சமிருத்தியும் எனக்கு இருந்தது அயோத்தியில. சர்வ காம சமிருத்தினி, எனக்கு ஒரு குறை வைக்கல ராம். நான் எனக்கு என்ன வேணுமோ நான் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்து செஞ்சால் என் பிரபு. என் அப்படி பார்த்துட்டால் தரையில நடக்க விட மாட்டாள் ராமன். தரையில நடந்தா என் கால் நொந்துடுமோன்னுட்டு தங்க சாதரா விரிப்பு விரிக்க வச்சு அதுல நடக்க பண்ணுவாள். மாஞ்சாப்பியரண்யம் நயதப்பதாதி இப்படி எல்லாம் தாயார் சுந்தரகாண்டத்துல மேல சொல்லுவாள். தாயாரிடத்துல அப்படி அன்போடு கூட பரிவோடு இருந்தால் ஸ்ரீராமன். அதனால சீதை க்ஷித்தின்னா பூமி, க்ஷிதி நந்தினி அப்படின்னா பூமாதேவியோட பெண் சீதை. ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி, இந்த சீதையோட இருந்த காலங்கள்ல எல்லாம் ஸ்ருங்கார ரசத்தை வால்மீகி சொன்னார். ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி விஹரணே. அப்புறம் வீர ரசத்தை எங்க சொன்னார்? ஒரு ரசம் ஆயிடுச்சு ஸ்ருங்கார ரசம். அடுத்தது வீர ரசம் எங்க சொன்னார்னால் வீரம் தனுர்பஞ்சனே. 56 தேசத்து ராஜாக்களாலையும் தூக்க முடியாத தனுஷே. ராவணனே ஒரு சமயம் வந்து மேல போட்டுண்டு கீழே போட்டுண்டு 10 தலையும் உள்ள மாட்டிண்டு அந்த தனுசுக்குள்ள 5000 பேர்கள் தான் அந்த தனுஷை அசைக்க முடியுமா மிதிலையில. அப்புறம் 5000 பேருமா வந்து தனுஷை பெரட்டி ராவணனை குப்புற விழுந்த ராவணனை எழுப்பி தட்டி தூசி எல்லாம் தட்டி தேர்ல ஏத்தி அமுச்சு விட்டால் அப்படின்னு எல்லாம் புராணாந்தரத்துல இருக்கு. ராவணனாலையும் தூக்க முடியாததான தனுஷ் ஸ்ருங்காரம். அதனாலதான் சீதைய வந்து முன்னாடியே அவனுக்கு பரிச்சயம் ஆயிருக்கு. இந்த தனுஷை தூக்கினா சீதாலாபம்னு வந்தான். தனுஷை தூக்க முடியல, இருந்தாலும் சீதை எப்படியாவது அடையணும்னு தான் அப்புறம் சீதாபகரணம் பண்றான். ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி விஹரணே வீரம் தனுர்பஞ்சனே. வீரத்தை அந்த தனுஷை முறிச்சு காமிச்சார் சிவதனுர் பங்கத்துல. பால கஜலீல இவேக்ஷு எஷ்டிம் அப்படின்னால் சுகாச்சாரியார். ஒரு குட்டி யானை கையில கரும்பு தோகையை கொடுத்தா என்ன பண்ணும்? அது குழந்தை கையில கரும்பை கொடுத்தா வேணா தூக்குறது பெரிய பாடா இருக்கும். ஒரு யானை குட்டி யானை கையில கரும்பை கொடுத்தா என்ன பண்ணும்? அப்படி விளையாட்டா அப்படியே ஆட்டி ஒரு பிளாக் ஆட்டுறா போல ஆட்டி போட்டுன்னு முறிச்செறிஞ்சு விடும். அதுபோல சுவாமி சிவதனுஷை முறிச்சாலாம். 56 தேசத்து ராஜாக்களாலையும் தூக்க முடியாத தனுஷே பால கஜலீல இவேக்ஷுயஷ்டியம் அப்படின்னால் சுகராமாயணத்துல. வீரம் தனுர்பஞ்சனே, வீரரசத்தை சிவதனுஷை முறிக்கிறதே காமிச்சார். காருண்ய ரசம் இரக்கத்தை காமிக்கிறது. அது எங்க காமிச்சார்னால் காக்காசுரன் இடத்துல காமிச்சா. பலி போடுறது காக்கைக்கு தானே பலி போடுவா ஸ்ராத்தங்கள்லையும். பலின்னாலே காக்காய்க்கு தான். அதனால பலி போஜனம் காருண்யம் பலி போஜனே. கருணையே காக்கா ரூபத்துல வந்த காக்காசுரன் இடத்துல காமிச்சார். அத்புத ரசம் சிந்தௌ கிரிஸ்தாபனே. அத்புத ரசம் எங்க காமிச்சார்னால் சிவ ராமசேத்து கட்டி
ராமேஸ்வரத்திலேருந்து லங்கை பர்யந்தம், அதுவும் வானரர்களை வச்சுட்டு, ஒரு குரங்கை வச்சுட்டு வேலை செய்ய முடியுமா? ஒரு குரங்கு போல இருக்கிற மனுஷால கூட நம்மளால சமாளிக்க முடியாது. இங்க பாப்பால் அங்க பாப்பால், ரொம்ப கஷ்டம். ஆனா ஆயிரக்கணக்கான வெறும் குரங்குகளை வச்சுட்டு சுவாமி வேலையை வாங்கி விட்டார். அனாயாசமா, அதுவும் அன்புனாலேயே செய்ய வச்சு விட்டார். ஒன்றும் கூலி கிடையாது. ராமனை பார்த்துட்டே அத்தனையும் சேது பந்தனம் பண்ணி ராமனுக்காக ஹனுமாரை முன்னிட்டு கொண்டு பெரிய சேது பந்தனம் ஆயிடுது. அத்புத ரசம் சிந்தௌ கிரிஸ்தாபனே. ராமசேது இன்னைக்கு ராமனோட பெருமையை எடுத்து சொல்றதாக அமைஞ்சிருக்கு. ராமநவமி புண்ணிய காலத்துல அதை பார்த்தேனே அப்படிங்கிறார். இப்போ இருக்கிற பிரதமர் கூட சந்தோஷப்பட்டு ஒரு ஆஸ்திகத்தை, ராமநவமியில அந்த பாலத்தை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சதே ஹெலிகாப்டர்லேருந்து அப்படிங்கிறார். பாக்கி பேர் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். பொலிட்டிக்கல் நான் பொதுவாக கதையில ஒரு நாளும் பேசினது கிடையாது. ராமாயணத்தோட சம்பந்தம் இருந்தா பேசாம இருக்கிறதுன்னு கிடையாது. அப்படி அயோத்தியில ஒரு ராமனுடைய ஆலயம் கட்டி ராமபக்தரா நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்மளோட காலத்துல பீரியட்ல நமக்கு பெரிய பாக்கியம். இது மாதிரி ஆகாதா நம்ம தேசம்னு எத்தனையோ பெரியவாள்லாம் இயங்கியிருக்கா. எத்தனையோ வருஷங்களாக இந்த சப்தங்கள் எல்லாமே கேட்க முடியுமா நம்ம ஆயுசுக்குள்ளேன்னு எல்லாம் இருந்தது. தர்மமும் சத்தியமும் அஹிம்சையும் விளைஞ்ச தேசம் நம்மளுடைய பாரத தேசம். அதுல அழகா இப்போ அது வெளிப்படுறது பார்க்க சந்தோஷமாக இருக்கு. ராமாயணத்தையே எப்பொழுதும் படிச்சிருந்து ராமகதையே சொல்லிட்டு இருக்கிற எங்களுக்கு இதுக்கு மேல சந்தோஷம் என்னவா இருக்க முடியும்? நம்ம நரேந்திர மோடி சொல்றார், ராமேஸ்வரம் பாலம் பார்த்தேன்னா ராமநவமி எனக்கு புண்ணியமாக ஆச்சு. ராமநவமி காலத்துல அந்த பாலம் திறக்க வந்தது எனக்கு புண்ணியமாக ஆச்சு. ஹெலிகாப்டர்ல இருந்து அதை சேது தரிசனம் கிடைச்சது அப்படிங்கிறார். அத்புத ரசம் சிந்தௌ கிரிஸ்தாபனே. சேது பாலம் ஆச்சரியமா இன்னைக்கும் ராமனோட பெருமையை சொல்றது, கீர்த்தியே நல்ல நாட்டுறது சேது பாலம். பாகவதத்திலையும் சுகாச்சாரியால் சொன்னால் கோதண்டத்தை ஊனின்னு நின்னாராம் அந்த கரையில, சமுத்திர கரையில. புருவத்தை அப்படியே லேசா அசைச்சாராம், சேது பந்தனம் ஆயிடுத்துங்கிறார். புரூ விஜிரும்பத்ரஸ்தாப்தி. புரூன்னு பேர் புருவத்துக்கு. அந்த புருவத்தை லேசா நெருக்கினாராம். புரூ விஜிரும்ப த்ரஸ்தாப்திஹி பப்தசேதுஹு கலதவதஹனஹ கோசலேந்திரோவதன்னஹ குருவர்த்தே த்யக்த ராஜ்யஹ வ்யசரதனுவனம் பத்மபத்ரம் பிரியாயாஹ பானிஸ்பர்ஷாக்ஷமாभ्याம் ருஜிதபதருஜோ யோஹரீந்திரானுஜாभ्याம் வைரூப்யாச்சூர்பணக்யா பிரியவிரஹருஷாரோபித புரூவிஜ்ரும்பத்ரஸ்தாப்திஹி பப்தசேதுஹு. கோதண்டத்தை ஊனிண்டு ராமேஸ்வரத்துல ராமநாதனை பூஜிச்சு கோதண்டத்தை ஊனிண்டு புருவத்தை லேசா அசைச்சாராம், சேது பந்தனம் 1000 மைலுக்கு ஆயிடுதான். பிரஸ்தாப்திஹி பப்தசேதுஹு. அத்புத ரசம் சிந்தௌ கிரிஸ்தாபனே. நவரசத்துல அத்புத ரசம் ராமசேது கட்டினதுல பார்க்க கிடைச்சது. ஹாஸ்யம் சூர்பணகா முகே. ராவணனோட சகோதரி சூர்பணக வந்த இடத்துல இன்னைக்கு கதை. ஹாஸ்ய ரசத்தை வச்சார் வால்மீகி. பயவகே பீபத்சமன்யா முகே. லஜ்ஜே அப்படின்னு ஒரு ரசம், நாணம். சீதையை தவிர பாக்கி ஸ்திரீக்களை பார்க்கிற இடங்கள்ல ராமன் அப்படி இருந்தாலாம். லஜ்ஜையோட கூட நேர கூட பார்க்க மாட்டாலாம். பரதாரா அயோத்தியா காண்டத்துல சொல்றாள், சக்ஷுபியாம் அபி பஷ்யதி அப்படிங்கிறார். 2 கண்ணால கூட ராமன் நேர கண்ணுத்து பார்க்க மாட்டான் அந்நியாளுடைய மனைவிய அப்படிங்கிறார் வால்மீகி. பரதாரான்வா சக்ஷுபியாம் அபி பஷ்யதி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 கண்ணால கூட பார்க்க மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஓர கண்ணால சர்வதா பார்க்க மாட்டாருன்னு அர்த்தம். பயவகே பீபத்சமன்யா முகே ரௌத்ரம் ராவணமர்தனே. ரௌத்ர ரசம் அதை எங்க காமிச்சான்னால் கும்பகர்ண ராவணாதிகளை வதம் பண்ற இடத்துல காமிச்சாலாம். சாந்த ரசம்னு ஒரு ரசம், எந்த ரசம், அதை எங்க காமிச்சான்னால் முனிஜனங்கள் மத்தியிலே சுதீக்ஷ்ணர், சரபங்கர், அகஸ்தியர் இவ ஆசிரமங்கள்ல பரத்வாஜர், இந்த மாதிரி மகர்ஷிகளுடைய மத்தியிலே சாந்தமாக இருந்தார். ரௌத்ரம் ராவணமர்தனே முனிஜனே சாந்தம் வபுஃபாதுனஹ. இந்த ராமன்
எப்பொழுதும் நம்மளை ரட்சிக்கட்டும். பாத்து அவது இதெல்லாம் ரட்சிக்கட்டும்னு அர்த்தம். என்னை எப்போதும் காப்பாற்றணும் அந்த ராமன். ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி விஹரணே, ராமகர்ணாமிருதம்னு பேர் இந்த ஸ்தோத்திரம். 1000 ஸ்லோகங்கள் ராமகுணங்களை எடுத்து சொல்றது. அதுல ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன், அதுவே எவ்வளவு நன்னா இருக்கு பாருங்க. ராமகர்ணாமிருதம். ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி வேதவேத்யே பரே பும்சி ஸ்ரீராமச்சந்திர ஸ்ருதபாரிஜாதா வைதேகி சகிதம் வாமே பூமி சுதா எல்லாம் சொல்றமே நம்ம. இதெல்லாம் ராமகர்ணாமிருதத்துல தான் இருக்கு. ராமாய ராமபத்ராய எல்லா ஸ்லோகங்களும் ராமனை சம்பந்தமா நீங்க என்னெல்லாம் சொல்லுவேலோ எல்லாம் ராமகர்ணாமிருதத்துல தான் இருக்கு. பெரும்பாலான ஸ்லோகங்கள் தெரியல, எங்க இருக்குன்னு தெரியாது. ஏதோ தியானத்துல நம்ம ராமாயணத்துல எழுதியிருக்காள்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. வாமே பூமி சுதா புரஷ அனுமானம்னா அதை சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஸ்லோகம் எங்க இருக்கு? ராமாயணத்துக்குள்ள இல்லை, 24,000த்துக்குள்ள. தியான ஸ்லோகம்னு சிலதை எழுதியிருக்காள். எங்க இருக்குன்னு பார்த்தோமானால் ராமகர்ணாமிருதத்துல தான் இருக்கு. ஜனனி ஜானகி சாட்சாத் ஜனகோ ரகுநந்தனா, எனக்கு அம்மா சீதையே, அப்பா ராமனே, எனக்கு ஃப்ரெண்டு லக்ஷ்மணனே, லக்ஷ்மணோ மித்திரமஸ்மாகம், கோ விசாரா குதோ பயம், எனக்கு என்ன விசாரம், எனக்கு என்ன பயம். கேளரா விசாரமுன்னாரே தியாக பிரம்மம். இந்த ஸ்லோகங்கள்லாம் அழகா இந்த ராமகர்ணாமிருதத்துல தான் இருக்கு. ராம பக்தாளுக்கு பெரிய விருந்து அது. ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி விஹரணே வீரம் தனுர்பஞ்சனே காருண்யம் பலிபோஜனே அத்புத ரசம் சிந்தௌ கிரிஸ்தாபனே ஹாஸ்யம் சூர்பணகாமுகே பயவஹே பீபத்ஸமன்யாமுகே ரௌத்ரம் ராவணமர்தனே முனிஜனே சாந்தம் வபுஹு பாதுனஹா. இந்த ராமாயணத்துல நேற்றைய தினம், நேற்றுக்கு ஒரு நாள் சொல்ல முடியல, நம்ம குலதெய்வத்தினுடைய ஆராதனம் செங்காலிபுரத்துலேருந்து ஒரு 2 மைல்ல வயல்ல இருக்கார் எருமதலை சாஸ்தா. எருமதலைன்னு பேர் இந்த கிராமத்துக்கு. சமஸ்கிருதத்துல திரியம்பகபுரம்னு பேர். உலகம் முழுக்க இன்னைக்கு சபரிமலை மாலை போட்டுக்கிறவாள், பஜனை பாடுறவாலும் சரி, மலைக்கு மாலை போட்டுன்னு போறவாலும் சரி, இந்த ஸ்லோகம் சொல்றாள். சாஸ்தாரம் குலதெய்வதம் திரியம்பகபுராதீஷம் கணாதிப சமன்விதம்ங்கிறாள். இந்த ஸ்லோகம் எங்க பெரியவாள் பண்ணது, எங்க குலதெய்வத்தை பத்தினதான ஸ்லோகம் இது. திரியம்பகபுராதீஷம் கணாதிப சமன்விதம்னு சொல்றது எங்களுடைய சாஸ்தா. திரியம்பகபுரம்னு பேரு அவர் இருக்கிறது. யானை மேல் அழகராக இருக்கார். கணாதிப சமன்விதம், பிள்ளையாரோட கூட இருக்கார். கணாதிபன் பிள்ளையாரோட கூட இருக்கார். கஜாரூடம் யானை மேல் அழகராகவும் இருக்கார். அவரே நான் நமஸ்கரிக்கிறேன். ஏன்னா எங்க குலதெய்வம் ஆச்சே, சாஸ்தாரம் குலதெய்வதம் கஜாரூடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம்னு இந்த பெரியவாள் சொல்லி சொல்லி ஆசேது ஹிமாச்சலம் பிரவச்சனங்கள்ல இந்த ஸ்லோகம் சொல்லாத ஒரு நாள் கூட பிரவச்சனவா பண்ண மாட்டார். பக்தவாத்சல்ய ஜலதேகின்னு எங்க முத்தண்ணாவாளுடைய ஸ்லோகமும் திரியம்பகபுராதீசமும் சொல்லாத ராமாயணமோ பாரதமோ ஸ்காந்தமோ பாகவதமோ எதுவுமே சொன்னது கிடையாது. அது மாதிரி ஒரு பழக்கம் நித்தியம் நினைக்க வேண்டியது நம்ம பெரியவாளே குலதெய்வங்களேங்கிறத வாழ்க்கையில காமிச்சா. அந்த குலதெய்வத்தினுடைய பிரம்மோத்சவம் நேத்திக்கு மண்டபடி நம்மளோடதாக சாஸ்தா ஏத்துண்டால். அதனால போயிட்டு வர்றதுனால இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ஆரத்துக்கு போனோம்னா வரதுக்கு 3 மணி நேரம் நடுப்புறேன், அங்கே ஒரு 4 மணி நேரம் கதை. அதனால சாயரக்ஷ சொல்ல முடியல. புறப்பாடெல்லாம் உண்டு உற்சவம். அதனால நேத்திக்கு ஒரு நாள் ராமநவமியில கொஞ்சம் விட்டு போயிடுதுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு நல்ல காரியத்தினால அப்படி ஆச்சு. மேற்கொண்டு இன்னைக்கு அந்த கதை தொடர்றது. முந்தான அகஸ்தியாசிரமம் வந்து சுவாமி பரசுராமர்கிட்ட முன்பு வாங்கினதான வீர வைஷ்ணவமான தனுஷையும் பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டு நேர பஞ்சவட்டியில வந்து சீதையோட கூட கிருதாபிஷேகம் சரராஜராமஹன் சீதாத்விதீயா சஹ லக்ஷ்மணேனே கிருதாபிஷேகோ கிரிராஜபுத்ரியா ருத்ரஸ்ஸனந்தி பகவானிவேஷா. கோதாவரியில ஸ்நானம் பண்ணிண்டு பரமேஸ்வரன் நந்திகேஸ்வரரோட அம்பாலோட வந்தா போல வந்தாருங்கிறார். ஏன் இதை சொல்லணும்னா அது பரமேஸ்வர கஷேத்திரம். திரியம்பகேஸ்வர்னு 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு ஜோதிர்லிங்கம். வால்மீகி அழகா பொருத்தமும் சொல்லுவார். எது சொன்னாலும் பரமேஸ்வரன் தலையில விழுந்து அங்கேருந்து தான் கிளம்புறாள் கோதாவரி. பரமேஸ்வரனோட சந்நிதியிலேருந்து தான் கிளம்புறாள் கோதாவரி. அப்புறம் ஆந்திராலெல்லாம் விஸ்தாரமாக வளராள். அந்த கோதாவரி திரியம்பகேஸ்வரன் நாசிக் பஞ்சவட்டியில மகாராஷ்டிரால கிளம்பி அப்புறம் ஆந்திரால வந்து பத்ராஜலங்கள்லாம் ஓடி பல ஊர்களில் ஓடி அப்புறம் சமுத்திர சங்கமம் மாறா. இங்கே யமுனை ஜீவ கோதாவரி சரஸ்வதி அப்படின்னு சப்த மகாநதியில ஒரு நதி. கோதாவரி ரொம்ப பெருமை வாய்ந்தவள்.
அந்த திரியம்பகேஸ்வரில் சுவாமி தங்கியிருக்காரா, அங்கே தான் நாசிக் பஞ்சவட்டி இருக்கு. அதனால வால்மீகி சொல்றாள், பரமேஸ்வரன் வரா போல வராள் ஆகாச கங்கையில ஸ்நானம் பண்ணிவிட்டு. ஏன்னா எப்போதும் ஸ்நானத்துல ரொம்ப பிரியம் பரமேஸ்வரனுக்கு. ஸ்நானத்தை பத்தி சொல்ற இடமாவும் இருக்கிறதுனால அபிஷேகஸ்து பிரிய சிவஹா அப்படின்னு நாராயணனுக்கு அலங்கார பிரியரவர். நல்ல மாலை போட்டுப்பார், திண்டு மாலையே, அங்கவஸ்திரத்தெல்லாம் அழகா கலையாத போட்டுப்பார். எங்கூர் பெருமாள் அதுவும் வந்து டோபி தோச்சு கொடுத்து துணி தான் போட்டுப்பார். நான் ராஜா போனோம், அதனால இஸ்திரி பண்ணி அழகா டோபி தோச்சு கொடுத்த மடிதான் அவர். டெய்லியே அதை தான் வந்து உபயோகப்படுத்துவார். அழகா அயன் பண்ணி அங்கவஸ்திரத்தை கையில சுத்திண்டு அபயஹஸ்தத்தோட அப்படி வருவார். நல்ல டாலர்லாம் போட்டுண்டு அபயஹஸ்தங்கள்லாம் வச்சுண்டு அழகழகான கிரீட்டங்கள்லாம் சாத்திண்டு அலங்காரத்தில் ரொம்ப பிரியம் பெருமாளுக்கு. அதான் அபிஷேகம்னு வந்தால் கூட ஒரு பஞ்சபருவா, அதான் அபிஷேகம்னு வந்தால் கூட அலங்காரம் கலையாத பண்ணும்பார். அலங்காரம் கிடையாது அபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்னா, எதாக இருந்தாலும் கணுக்காலுக்கு கீழே விடும்பார். நீ மஞ்சளை விடுவியோ, பாலை விடுவியோ, தேனை விடுவியோ, எதை விட்டாலும் கணுக்காலுக்கு கீழே தான், மேலே வரக்கூடாது. ட்ரெஸ்ஸு கலையக்கூடாது, ஃபோட்டோக்கு எப்போதும் நான் ரெடியாக இருக்கணும்னு. சில பேர் இப்படி இருக்காலோட மேக்கப்போட ராத்திரி 12 மணிக்கு கூட அது போல பெருமாள் வந்து அப்படிதான் இருப்பார். ஸ்ரீதேவி பூதேவியோட அலங்கார பிரியோ விஷ்ணு அபிஷேகஸ்து பிரிய சிவஹா. அபிஷேகஸ்துல ரொம்ப பிரியம் பரமேஸ்வரன். அதனால சிவகணங்கள் அப்பர் சொல்றார், சிவகணங்கள் எப்போதும் ஆகாச கங்கையிலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு போய் கொட்டிகிட்டே இருக்கலாம் கைலாசத்துல இருக்கிற பரமேஸ்வரனுக்கு. போதோடு நீர் சுமம் தேப்தி புகுவாரவர் பின் புகுவேன். அப்படி எங்க ஆகாச கங்கையில தீர்த்தம் எடுத்துன்னு போற சிவபக்தாலோட கூட நானும் கலந்து விடுவேன் அப்படிங்கிறார் அப்பர். திருவையார் பதிகம் 4வது 12 திருமுறையில 4வது திருமுறை 4வது திருமுறையில திருவையார் பதிகத்துல சொல்றார், மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமம் தேப்தி. அங்கங்க என்ன கைங்கரியமோ அதை செய்யறது. மோட்சத்துக்கு போனாலும் கைங்கரியம் முக்கியம். அதில் வந்த அனந்தாழ்வானோ, பெரியாழ்வாரோ, தொண்டரடிப்புடி ஆழ்வாரோ, மதுரகவி ஆழ்வாரோ திருநாட்டுக்கு போனாலும் என்ன பண்ணிட்டு இருப்பார்னாலும் அங்கே ஒரு நந்தவனம் அமைப்பால், புஷ்ப தோட்டம் போடுவாள், ஜலம் பறி விடுவாள், மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்துவாள். அங்கே போனாலும் கைங்கரி, எங்கே இருந்தாலும் கைங்கரியம் முக்கியம். அவனுக்கே நான் ஆட்செய்வேன், மற்ற இனங்காமங்கள் மாற்று. அங்கே ஏதாவது இருந்தாலும் அது எங்களுக்கு லட்சியம் இல்லை. பெருமாள் இருக்காரா, பெருமாளுக்கு வேர்க்குமே விசரணமே. பெருமாள் வந்தாரானா அவருக்கு ஆசனம் எடுத்து வைக்கணும், பெருமாளுக்கு சந்தன புஷ்ப தாம்பூலங்கள்லாம் சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு புஷ்ப தோட்டம் அமைச்சு புஷ்பங்கள்லாம் மாலை கட்டி கொடுக்கணும், தாயாருக்கும் அது போல கைங்கரியம் பண்ணணும். தீர்த்த கைங்கரியம் தானே பண்ணிட்டு இருந்தார் ராமானுஜர். கணத்துலேருந்து சாலை கிணறுலேருந்து ஜலம் எடுத்துன்னு வந்து விட்டுட்டு இருந்தார். விசிறி கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருந்தார் திருக்கச்சி நம்பிகள் அப்படிங்கிறவர். ஆலவட்ட கைங்கரியம் பெருமாளுக்கு, வரதராஜ பெருமாளுக்கு விசிறது அப்படிங்கிறது ஒரு கைங்கரியம். தீவெட்டி பிடிக்கிறதுங்கிறது ஒரு கைங்கரியம். பரம்பரையா வருவா, சண்டையே நடக்கும். சில ஊர்களில் தீவெட்டியை வேற யாராவது தூக்கி விட்டாலன்னா சண்டை போடுவா. சாதாரணமாக ஒருத்தரை போய் தீவெட்டின்னு சொன்னா திட்டுவா. ஆனால் இங்கே பெருமையா, ஏன்னா பெருமாளுக்குன்னா தீவெட்டி பிடிக்கணும், தொட்டா வேற யாராவது தொடக்கூடாது. எங்க பரம்பரையில தானே நாங்க தானே கைங்கரியம் பண்றது, இந்த கைங்கரியம் நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு இன்னைக்கும் ராமானுஜர் காமிச்ச அந்த வழியில அந்த ஒரு அபிமானத்தோட இன்னைக்கும் இருந்துன்னு இருக்கா. தீவெட்டி பிச்சன் அப்படின்னே உண்டா ராமானுஜருக்கு. ராமானுஜர் காலக்ஷேபம் பண்ற காலங்கள்ல தீவெட்டி பிச்சன் அப்படின்னு அவரும் வருவார். ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு ஒன்றும் தெரியாது. தீவெட்டி பிடிக்கிறவாள், அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தானே இப்போ சொல்லுவாள். நீ வெறும் தீவெட்டி பிடிக்கத்தான் லாயக்கு அப்படின்பா, ஒன்றுமே தெரியாதவாள் அப்படிலாம் சொல்லுவா கிராமங்கள்ல. ஆனால் ராமானுஜர் அவரையும் கூடயே வச்சுப்பார். ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் சொல்ற காலத்துல எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கும், தீவெட்டி பிடிக்கிறவன் அவனுக்கு ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரே உடையவர் அப்படின்னு. அவரோட பக்தியை ஒரு நாள் வெளிக்காட்டணும்னு நினைச்சு ராமானுஜாச்சாரியால் எல்லாரையும் வச்சுட்டு அவரை கேட்டார். திருவிளக்கு பிச்சேன்னு பேர், திருவிளக்கு பிச்சன்னு பேர். பாஷ்யங்கள்லாம் உனக்கு புரியறதா அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்னார்,
தேவரீர் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும், உமக்கு நான் விசிறிண்டே இருக்கணும், இதுதான் எனக்கு பாக்கியம். நீர் என்ன சொல்றேன்னு எனக்கு விஷயம் இல்லை. அது பிரம்மசூத்திரமா, தசோபனிஷத்தா, கீதையா, விஷ்ணு சஹஸ்ரநாமமா, எனக்கு அது லட்சியம் இல்லை. உங்களோட திருமேனியை நான் பார்த்துட்டே இருக்கணும், உங்களுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும், கால் மேலே கால் போட்டுன்னு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற அழகே நான் ரசிச்சுட்டு இருக்கணும், உங்களோட நிழலில் இருக்கணும் நான் அப்படின்னு சொன்னார். உன்னை ராமானுஜர் சொன்னார், உமக்கு தான் கீதை புரிஞ்சிருக்கு அப்படின்னு. நான் சொன்ன பாஷ்யமே தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா அப்படின்னு தானே பகவான் சொல்றார் கீதையில. ஆச்சாரியனுடைய சேவை ரொம்ப முக்கியம். அவனுக்கே ஆட்பட்டு இருக்கணும், பெருமாளுக்கு ஆட்பட்டு இருக்கணும். அமலனாதிப்பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த அப்படின்னார் ஆழ்வார். பகவானுக்கு ஆட்பட்டு இருக்கணும், அடியார்களுக்கு ஆட்பட்டு இருக்கான். சுதந்திரன் இல்லை ஜீவன். சுதந்திரமானவன்னு நினைக்க கூடாது. தன்னை பெருமாளுக்கு கைங்கரியத்துக்காக தான் பகவான் நம்மளை படைச்சிருக்காள். எங்க இருந்தாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவாள் இங்க என்ன கைங்கரியம் பண்றாளோ அது அங்கேயும் போய் தொடர்ந்துருவா. இங்க என்ன கைங்கரியம் பண்றாளோ அந்த அனந்தாழ்வான்னு சொன்னேனே, அவர் ஒரு சமயம் பெரிய நாகம் தீண்டிடுத்து. திருமலையில புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் ராமானுஜருடைய வகுப்புக்காக. அவரே அனந்தந்தான், பாம்புனுடைய அம்சம்தான். அனந்தன்னு சொன்னா அஷ்ட நாகர்கள்ல ஒரு நாகம். அவரை ஒரு சமயம் பூந்தோட்டத்துல அவர் புஷ்பம் பறிச்சுட்டு இருக்கிறதே ஒரு நாகம் தீண்டி விடுத்து. அவருக்கு சிஷ்யாலாம் ஏற்பட்டால் பக்தால், அவெல்லாம் ஓடி வந்து பிரபோ இப்படி தீண்டி விடுதே என்ன பண்ணுறதுன்னா, உடனே அவர் சொன்னார், நாகம் ஜெயிச்சுதானால், என்ன தீண்டின நாகம் ஜெயிச்சுதானால் திருநாட்டில் போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணுவேன். இந்த அனந்தன் அதிட்ட ஜெயிச்சுட்டேனானால் திருமலையிலேயே புஷ்ப கைங்கரியம் பண்ணுவேன். எனக்கு என்ன, வேற எங்க போறேன்னா, என்ன தீண்டின நாகம் ஜெயிச்சுதானால் நான் திருநாட்டில் போய் கைங்கரியம் பெருமாளை பார்த்துட்டு பரமபதநாதனை பண்ணுவேன். இல்லை நான் ஜெயிச்சுட்டேன், அந்த விஷயம் என்ன ஒன்றும் பண்ணலேன்னால் நாளைக்கு மேலே புஷ்ப தோட்டத்துக்கு ஜலம் பாத்தி புஷ்பங்கள்லாம் கட்டி கொடுத்து திருமலையப்பனை ஆராதிப்பேன். எங்க இருந்தாலும் நமக்கு ஒரு காரியம்தான் அப்படின்னு நமக்கு ராமானுஜர் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம உடையவர் நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு அனந்தாழ்வான் சொன்னார் அப்படின்னு அனந்தாழ்வானுடைய சரித்திரம் இந்த ஸ்ரீரங்கத்துல சித்திர வீதியில தான் பாஷ்யபாடம் சொல்லிட்டு இருந்தார் ராமானுஜர். எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் தந்தை தந்தை வானவரும் இந்த பாசுரம் சொல்லிட்டு இருக்கால். சிந்து பூமகிழும் அப்படின்னு சொல்றதே அழுதாராம். சிந்து பூமகிழும் திருமலையை சொல்றார். பூவெல்லாம் உதிர்ந்து கொட்டின்னு இருக்கே, கட்டி போட ஆள் இல்லையே. நான் புலியும் சிங்கமும் இருந்த காலம் 1100 வருஷம் முன்னாடி திருமலையில அர்ச்சகாலே பயந்துட்டே போயிட்டு ஒரு வேலை அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு ஓடி வந்துருவாள் கீழே. இன்னைக்குதான் பெரிய டவுனா இருக்கு திருமலை, லண்டன் மாதிரி இருக்கு. அந்த காலத்துல பயந்து பயந்து காட்டுல போய் சேவை பண்ணிட்டு வருவாள். அவ்வளோ காட்டுல புஷ்ப செடிகள்லாம் இருக்கு, பூவெல்லாம் பூக்கிறது. ஆனா அதை பெரிச்சு கட்டி கொடுக்க ஆள் இல்லையே திருமலையில. சிந்து பூ மகிழுங்கிறதே ஹோன்னு அழுதாரான். கதையை கேட்டுட்டே இருந்தார். இங்கே ஸ்ரீரங்கத்துல வீதியில அந்த காலக்ஷேப கோஷ்டியில இருந்த அனந்தாழ்வான், உடையவர் கண்ணீர் விடக்கூடாது, நான் போய் கைங்கரியம் பண்றேன், உங்களுடைய உகப்புக்கு உங்களுக்கு இது சந்தோஷம்னால் அதை நான் போய் செய்வேன் அப்படின்னு கர்ப்பிணி பூர்ண கர்ப்பிணியும் அழிச்சுண்டு திருமலையில போய் தோட்டங்கள்லாம் அமைச்சு முறையா எல்லாம் பண்ணி தீர்த்தங்கள்லாம் ஏற்படுத்தி கிணறெல்லாம் பண்ணி புஷ்பங்கள்லாம் வந்து கட்டி கொடுத்து பெருமாளுக்கு எல்லாம் எதற்காக. ஒரு நாள் பெருமாள் கேட்கிறார், நான் போட்டுண்ட மாலையை எப்படி இருக்கு, அழகா இருக்கான்னால், உமக்காக நான் போடலையேன்னு விட்டார் அனந்தாள். என்ன சுவாமி எனக்காக இல்லையான்னால், எங்க ராமானுஜர் உகப்பா, இங்க நான் கட்டி கொடுத்தேனானா ஸ்ரீரங்கத்திலேயோ திவ்ய தேசங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற எங்க ராமானுஜர் என் குருநாதர் உகப்பார். நீர் இப்படி சொன்னையானா என்ன மதிக்கலைன்னா என் திருமலையில இருக்கக்கூடாது, கீழே இறங்கி போம் அப்படின்னா அதை நீர் சொல்லப்படாதுன்னார் அவர். ஏன்னா ஒவ்வொரு இல்லையே, இது நீரும் இங்கேருந்தோ வந்தவர் தான். இது வராகக்ஷேத்திரம்னா இது திருமலை. வராகக்ஷேத்திரம்னா நீரும் நீரே வந்தவர், என்ன வெளியில போன்னு எப்படி சொல்ல முடியும்னா, நீர் அப்படின்னா நாளைக்கு கட்டி கொடுக்குற மாலையை நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னார் பிரணய கலகத்துல. அதுக்கு பெருமா அவர் சொன்னார், அனந்தாழ்வான் நீர் போட்டுக்கும் போட்டுக்காத போகும், என் கடமை கட்டி கொண்டு சந்ததியில வச்சிருவேன். இதுலயே ராமானுஜர் உகப்பா போரும் விட்டார்.
பெருமாள் வந்து சந்தோஷப்பட்டார். அப்புறம் அவரோட ஸ்ரீசூர்ணத்தை எடுத்து எனக்கு வைக்கணும்னு சொல்லி தான் அந்த அனந்தாழ்வானுடைய காலடி மண்ணை எடுத்து தாடையில வச்சுன்னு இருக்கா. இன்னைக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் தாடையில ஒரு வெள்ளையா வச்சுன்னு இருக்காரு. பச்சைக்கற்பூரங்கள்லாம் எந்த பெருமாளும் இங்கே வச்சுக்க மாட்டார். திருமன் நெத்தியில தான் பெருசாயிட்டுன்னு இருப்பா. இந்த இடத்துல வச்சுட்டு இருக்காருன்னதும் என்னை ஜெயிச்சுட்டே இருந்தீர், ஆச்சாரிய பக்தியில என்னையும் கொள்ள கொண்டு விட்டேரே, உம்மோட திருவடி மண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பண்ணி, அதுக்கும் அவர் சொல்றார், நான் கொடுக்கலாமா, ராமானுஜருக்கு இது சம்மதமா இருக்குமா, எங்காலடி மண் எடுத்து நான் கைங்கரியம் பண்ண வந்துட்டு எங்காலடி மண் எடுத்து பெருமாளுக்கு சாத்தினா ராமானுஜர் இதுக்குள்ள சம்மதிப்பாரான்னா சம்மதிப்பார். கொடுக்கத்தான் வேணும்னு அடம் பண்ணி அவரோட காலடி மண் எடுத்து இன்னைக்கு திருமலை போனோமானால் பிரதான பிரசாதமே அந்த ஸ்ரீவாரி ஸ்ரீசூர்ணம் தான். தாடையில வச்ச அந்த பச்சைக்கற்பூரம் தான் எடுத்து நமக்கு கொடுப்பா. தாடையில வச்சது தான். அது கேட்டு வாங்கிட்டு வரவா ரொம்ப குறைச்செல்லாம் இருப்பா. லட்டுக்கும் வடை அதுக்கு தான் அமக்கலப்படும் கவுண்டர்ல. இந்த ஸ்ரீவாரியில போய் இந்த தாடை முகவாட்டுல இருக்கே அந்த ஸ்ரீசூர்ணத்தை, அது பெரிய பிரசாதம் பெருமாளோடது. அது அனந்தாழ்வானுடைய சரணதூளின்னு பெருமாள் பாகவதாலுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கார். அகம் பக்த பராதீனகான்னு வெறும் வார்த்தையா சொல்லல, பக்தாளுடைய காலடி மண்ணு எனக்கு பிரசாதம்னு பெருமாள் எடுத்து இட்டுருக்காருன்னு சொன்னா பக்தால் எல்லாரையும் விட பெரியவாள். பக்தாஸ்தே அதீவமே பிரியாகா அப்படிங்கிறார் கீதையிலேயே. யோமே பக்த சமயப்பிரியா, யோமே பக்த சமயப்பிரியான்னு 12ஆம் அத்தியாயத்துல சொல்லிட்டு வரவர் எனக்கு பக்தாளுக்கு மேல ஒத்தரும் இல்லை. பக்தாஸ்தே அதீவமே பிரியாகா. அர்ஜுனா, இந்த உலகத்துல எனக்கு பக்தாளுக்கு மேல பிரியமானவாள் யாரு? புத்தவாதிகளுக்கு மேல, ஆஞ்சநேய சுவாமி பிரபுதிகளுக்கு மேல, பிரகலாதாதிகளுக்கு மேல எனக்கு பெரியவாள் யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெருமாள். புஷ்ப கைங்கரியம் இங்க பண்ணா இங்க பண்றது இல்லை, திருநாட்டுக்கு போனாலும் அங்க அந்த கைங்கரியம் பண்றதுங்கிற ரீதியில அவர் சொல்றார். அந்த திருநாவுக்கரசர் இளம் பெற சந்திரனை சூடின்னு இருக்கார். ஐயாரப்பன் தலையில கங்கையும் வச்சுன்னு இருக்கார். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, ஒரு பகுதி மலையான் மகளே சரிபாதியா அர்த்தநாரீஸ்வரரா பிரகாசிக்கிறார். அந்த கைலாச மலையில சிவகணங்கள் சிவபக்தர்கள்லாம் குடங்குடமா ஜலம் எடுத்துட்டு விபூதி ருத்ராட்சத்தோடு ஆகாச கங்கையிலேருந்து ஜலம் எடுத்துட்டு அலகநந்தாலேருந்து பரமேஸ்வரனுக்கு சேவிக்கிறாள், கைங்கரியம் பண்றாள். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன், அவளோட கூட நானும் போவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன். இப்படி பூ கைலாசம் திருவையாறு இங்கேயே கைலாச காட்சி கொடுத்தாராம் அப்பர் சுவாமிகளுக்கு. அதனால இன்னைக்கும் ஆடி அமாவாசையில திருநாவுக்கரசருக்கு அப்பருக்கு கைலாச காட்சின்னு ரிஷப வாகனத்துல வருவார் பெருமாள். சிவபெருமான் வருவார் தர்ம சம்பிரத்தினி அம்பாலோட கூட. தர்மத்தை வளர்க்கிறவளா, அறம் வளர்த்த நாயகின்னு பேர் தமிழ்ல ஐயாரப்பன்னு பேர். 5 ஆறு கூடுற இடம் அது. காவேரி 5ஆ கலையா பிரிஞ்சு அங்க வந்து கூடுற ஐயாறு அப்பன். சமஸ்கிருதத்துல பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு பேர். தர்ம சம்பர்தினி மாதான்னு தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனையும் விசேஷமாக இருக்கு திருவையாறுல. இங்கேயே காட்சி கொடுத்தார் ரிஷப வாகனத்துல. ஆடி அமாவாசை இன்னைக்கு அந்த உற்சவம் விசேஷமா நடக்கிறது. கிருதாபிஷேகா சரராஜராமஹ சீதாத்விதீயः சஹ லக்ஷ்மணேனே கிருதாபிஷேகோ கிரிராஜபுத்ரியா ருத்ரஸ்ஸனந்தி பகவானிவேஷः. பரமேஸ்வரனுக்கு அங்க ஆகாச கங்கையில அபிஷேகமாயி நந்திகேஸ்வரரோட அம்பாலோட அவர் எப்படி பிரகாசிக்கிறாரோ கைலாசத்துல, அது போல கோதாவரி தீரத்துல ஸ்ரீராமன் சீதையோட லக்ஷ்மணனோட பிரகாசிக்கிறார். ஒரு ஸ்லோகத்துக்காக எடுத்துன்னு 1 மணி இன்னைக்கு கதை.
ஒரு ஸ்லோக ராமகர்ணாமிர்தம், ஒரு ஸ்லோகம் இந்த ராமாயணம். பதம் பதமா அனுபவிக்க வேண்டியது ஸ்ரீமத் ராமாயணம். ஆவஜ்ஜீவம் சொல்ல வேண்டியது. இங்கே ஸ்ரீரங்கத்தில் மேட்டழகிய சிங்கர்னு ஒரு சந்நிதி இருக்கு. காட்டழகிய சிங்கர்னு ஒரு சிங்கர் இருக்கார், தனிக்கோவில். தாயார் சந்நிதியிலேருந்து வெளில வந்தோமானா மேட்டழகிய சிங்கர்னு ஒரு சந்நிதி இருக்கு. அங்க பல வருஷங்கள் ஒரு மகான் உட்கார்ந்து சுவாயரட்சையான ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம். ஸ்ரீரங்கோட பெருமை சொல்றேன். 10 பேருக்கு ராமாயணம் சொல்லிட்டு இருந்தால் அப்படின்னு இந்த மேட்டழகிய சிங்கர் சந்நிதியில சொல்லுவா. 10-15 வருஷம் ராமாயணம் பிரதி ஸ்லோகமாக சொல்லிட்டு இருந்தாலாம். ஒருத்தர் வயசானவாள்லாம் சொல்லி நானே கேட்டிருக்கேன், நானே போய் உட்காந்துருக்கேன். அதில் பிரதி ஸ்லோகமாக ராமாயணம் சொல்லிட்டு இருப்பாள் அப்படின்னு இங்கே வரவாளும் சொல்கிறா. மாதிரி ராமாயணம் நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்களே, இது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. பெருமாளுக்கும் தாயாருக்கும் அவளுடைய அவதார கதை தானே ஸ்ரீமத் ராமாயணம். அதை ஒரு ஸ்லோகமாக கம்பர் மண்டபத்துக்கு மேலே இருக்கு, மேலண்டு. அங்கே ஒரு பெரியவர் விடாமல் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நிர்வாகத்தோட தொந்தரவால் அது முடிச்சுட்டா. அப்புறம் அவளுக்கு இது லட்சியம் இல்லையே காலக்ஷேபங்கள்லாம், அதனால அதோட அருமையும் தெரியாது. ஆனால் ரொம்ப வருஷம் சொல்லிட்டு இருந்தார் ஸ்ரீமத் ராமாயணத்தை. கோவில்னா அதுக்காக ஏற்பட்டது தான். கிருதாபிஷேகா கிரிராஜபுத்ரியா ருத்ரசனந்தி பகவானிவேஷா. சுவாமி எப்படி ஸ்நானம் பண்ணிட்டு மகாமந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சுட்டு இருக்காள். ஒரு நாள் ராத்திரி ஏதோ எதேச்சியா கைகால் அலம்பிக்க வெளியில வந்தார். ராத்திரி 2 மணிக்கு. வடக்கையெல்லாம் பனியும் ரொம்ப அதிகமா இருக்கும், வெயிலும் அதிகமா இருக்கும். ஹேமந்த ருத்து, மார்கழி மாசம். வெளியில வரார் சுவாமி, ஏதோ ஜலஸ்பர்ஷத்துக்காக வெளியில வரார். 2 மணி 3 மணி இருக்கும். வாசபக்கம் வந்தா ஊனின கோதண்டத்தோட பனி கொட்டுறதான். மார்கழி மாசத்துல ஊனின கோதண்டத்தோட லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்காள். ஓடி வந்து கட்டிண்டு, லக்ஷ்மணா இப்படி நீ பணியில நின்னையானால் சுமித்திரம்மாவோ உரிமையிலையோ தாங்குவாளா? என்னடா கைங்கரியம்? ஏதோ கைங்கரியம்னா கூப்பிட்ட குரலுக்கு தீர்த்தம் எடுத்து கொடுப்பாள், அவ்வளவுதானேடா செய்யறது. என்னடா இப்படி கைங்கரியம் பண்ற லக்ஷ்மணா, பார்த்து பார்த்து பண்றையேன்னு சுவாமி கட்டிண்டு லக்ஷ்மணனை சொல்றதே. அப்ப லக்ஷ்மணன் சொன்னார், அண்ணா நான் பண்றது ஒண்ணுமே இல்லைன்னா, நான் பண்றது என்ன கைங்கரியம்? எங்க அம்மா எனக்கு என்ன சொத்தா வாங்கி வச்சால்? கொண்டாடணும்னு உங்களுக்கு தோணினா பரதனை கொண்டாடுங்கோன்னா. நந்தி கிராமத்துக்கு வழியா வந்தவாள்லாம் சில பேர்கள்லாம் சொல்றாள், இந்த பாதச்சாரிகளா போறவாள்லாம் நந்தி கிராமத்திலேருந்து வரோம், பரதன்னாவை பார்த்தேன்னு சொல்றாள். என்னடா சொல்றாள்? இக்ஷ்வாகுநாதனான இந்த பரதனை பத்தின கதைகள் காதுல விழறதா சொல்லுங்கிறார். தாமே இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு, பரதனோட கதையை சொல்லுன்னாள். அப்ப சொல்றாள், பூமியில படுத்துன்னு இருக்காளாம். ஜிதஸ்வர்கஸ்தவ பிராத்ரா பரதேன மகாத்மனா கதம் தொபரராத்ரேஷு சரயூம் அவகாகதே. அக்காலத்துல போய் 2 மணி 3 மணிக்கு சரையூல ஸ்நானம் பண்றாளாமன்னா, நான் இங்க நிக்கிறதுக்கே இப்படி சொல்றேளே, இந்த நாளைக்கு பரதன் அங்க ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. கங்கையை தவிர பிரம்ம முகூர்த்தம் வராத வேற எந்த நதியிலையும் ராத்திரியில ஸ்நானம் பண்ணக்கூடாது. அக்காலத்துல கங்கைக்கு மாத்திரம் விதி விலக்கு. ஏன்னா அவள் பூலோக நதி கிடையாது, தேவ நதி அவள். பூலோகத்துல ஓடுற பாக்கி எல்லா நதிகளுக்கும் 3:30 மணி 4 மணி பிராம முகூர்த்தத்துக்கு அப்புறம் தான் ஸ்நானம் பண்ணலாம். அபரராத்திரின்னு பேரு 2 மணி 2:30 மணி அதுல போய் ஸ்நானம் பண்றாளாம். ஏண்டா அப்ப போய் பண்றான், உதயமாரத்தே பண்ணக்கூடாதான்னால், யாராவது ஸ்நானத்துக்கு உதயமானா 10 பேர் வர ஆரம்பிச்சுடுவாள். உதய காலத்துல வர சமயத்துல பரதனை பார்த்துட்டு ஸ்நானம் பண்ற காலத்துல அண்ணாவை காட்டுக்கு 14 வருஷம் அமைச்சனவனுக்கு பிராத்த ஸ்நானம் தான் கேடா அப்படின்னு சொல்லிடுவாளோன்னு ஜனங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே ஓடி போய் சரையுல ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறாளாமன்னா. கதம் தொபரராத்ரேஷு சரயூம் அவகாகதே. எவேன்னு ஒரு தானியம், கோதுமத்திலேயே ஒரு விசேஷம், அதை கோமூத்திரத்துல ஊற போட்டு அதை உண்டிதான் சாப்பிட்றாளாமன்னா. உங்களையே நினைச்சுட்டு இருக்காளாம். பச்சாக்னி மத்தியில தபஸு பண்றாளாம். ஜிதஸ்வர்கஸ்தவ பிராத்ரா, சொர்க்காதி லோகங்கள் எல்லாம் ஜெயிச்சு விட்டார் அவர் ராமண்ணாவோட பக்தியிலே. பரதேன மகாத்மனா, மகாத்மா பரதன் உங்களையே நினைச்சுட்டு இருக்கால். பூமியிலேயே படுத்துட்டு இருக்கார். சேதே கதமநாதவதி, அநாத போல பூமியில படுத்துட்டு இருக்கார். பாதுகையினுடைய அடியிலேயே கீழே தரையில படுத்துட்டு இருக்கார். விரிப்பில்லாத தரையில 14 வருஷமா 13 வருஷம் ஆயிடுத்து கிட்டத்தட்ட இந்த பஞ்சவட்டி வாசம்.
13 வருஷமா இப்படிதான் இருக்காலாம். நித்தியம் ஒரு தடவை சத்ருக்னனை கேட்கறதான், சத்ருக்னா அண்ணா எப்படா வருவார், ராமாகமன காங்ஷயா அப்படின்னார் சம்ஷேப ராமாயணத்துல. நந்திகிராமே அகரோத்ராஜ்யம் ராமாகமன காங்ஷயா, அண்ணா எப்போ வருவார், அண்ணா எப்போ வருவார், நாளைக்கு வந்துருவாரடா சத்ருக்னா, 14 வருஷமும் 14 யுகமா போயின்னு இருக்கேடா சத்ருக்னா, அண்ணா எப்போ வருவார், எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ அப்படியெல்லாம் கீர்த்தனை எல்லாம் கூட இருக்கு இல்லையா. ஊத்துக்காடு நம்ம கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய கீர்த்தனைகள். அதுபோல பரதன் எப்போ வருவார் எப்போ வருவார்னு உங்களையே நினைச்சுட்டு இருக்காளாம். ராஜசுகங்களை கொஞ்சம் கூட முகர்ந்து பார்க்கலையா. என்னை கொண்டாடாதீங்கோ, உங்களுக்கு கொண்டாடணும்னா பரதனை கொண்டாடுங்கன்னால் உடனே சுவாமி சொல்றாள், குழந்தை அப்படி கஷ்டப்படுறானா, எனக்கு அப்படி ஒரு பிதிர்வாக்கியமே வேண்டாண்டா லக்ஷ்மணன், வாடா திரும்பி போயிடுவோம், குழந்தையும் அழிச்சுட்டு நல்லபடியா அயோத்தி போயிடுவோம்னால். அப்போ லக்ஷ்மண சுவாமி சொல்றாள், அண்ணா இருந்தது இருந்துட்டோம், 13 வருஷம் ஆயிடுத்து, இன்னொரு 1 வருஷம் தானே முள்ள கடத்திட்டோமானா பித்ருவாக்கியம் முடிஞ்சு போயிடும், திருப்பி பரதன்னாவோட போய் நம்ம க்ஷேமமா இருக்கலாம்னு சொல்லியிருக்கா. இப்படி எல்லாம் சொல்லிண்டு காலம் கடத்தின்னு இருக்கிற நாழிக்கு வந்தாலாம். தந்தேசம் ராட்சசி காச்சித் ஆஜகாம எதிர்ச்சயா சாது சூர்பணகா நாமே தசக்ரீவஸ்ய ரக்ஷசா பகினி ராமமாசாத்யே ததர்ஷ. இனிமே கவலை இல்லை, வண்டி இப்படியே போகும்னு நினைக்கிறதே தான். தெய்வபலம் இல்லாதவாளுக்கு பெரிய இடியா ஒன்று வந்து இறங்கும். தெய்வத்தை ஆசிரியிச்சிருக்கிறவாளுக்கு, பகவானை மறக்காத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரே போல போகும். தண்டவாளத்துல ஏறின ரயில் போல போயிட்டே இருக்கு. தெய்வத்தை மறந்து ஏதோ கால தசாபுக்தியில ஏதோ கிரக ஆனுகூல்யத்துல கொஞ்ச நாளைக்கு நன்னா இருந்ததுதானா இப்படியே போயிடும் வாழ்க்கைன்னு சிலவன் கர்வப்படுவான். அது இனிமே இப்படியே போயிடும் வாழ்க்கைன்னு நினைக்கிறதே தான். பணங்காசு சேர்த்தாச்சு, வீடு வாசல் கட்டியாச்சு, கார்பங்களா வாங்கியாச்சு, மிச்ச காலம் எனக்கு என்ன, எவனை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு இருக்கிறவனுக்கு பெரிய இடியா வந்து இறங்கும் தலையில. ஏதாவது ஒரு கஷ்டம், பொட்டுன்னு டிபிம்பான், கேன்சர்பான், ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு சிரமங்கள் வந்துவிடும் பகவானை மறந்த வாழ்க்கை. அதனாலதான் மகாபாரதத்துல சொன்னார் தூமியாச்சாரியா, துக்கஸ்தான சஹசிராணி விபத்ஸ்தான சதானி சான்னா. நித்திய நித்தியம் 1000 துக்கம் வரத்துக்கு இருக்கு, 100கணக்கான விபத்துகள் வர்றதுக்கு இருக்கு. திவசே திவசே மூடம்னா பராசர பகவானும் விஷ்ணு புராணத்துல சொன்னால், விபத்தெல்லாம் விபத்து இல்லை, சம்பத்தெல்லாம் சம்பத்து இல்லை, நாராயணனை மறக்கிறது தான் விபத்துன்னா. விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பன்னாராயண ஸ்வயம் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லியிருக்காள் பெரியவாள்லாம் நமக்கு. சூர்பனக வந்து ராமனை பார்த்து ஆசைப்பட, சீதையை சாப்பிட வந்தால் நரமாம்சம் சாப்பிட்டுடுவேன்னா, சீதை இருக்கிறதுனால தானே ராமா என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறேன்னு அவளை போய் சாப்பிட போனாள். உடனே மூக்கையும் காதையும் 100 அவயவத்தையும் அறுத்து விட்டார் லக்ஷ்மண சுவாமி. மலையா ரத்தம் கொட்டை நேர போய் கரனுடைய சபையில விழுந்தால். கரண் 14 ராட்சசாலை முதல்ல அமுச்சு வச்சான், ஒரே நாமவானதுனால வதம் பண்ணினார். இவர் சாமானியப்பட்டவர் இல்லைன்னு அப்புறம் 14,000 ராட்சசாலோட கரண் தூஷணம் திரிசிரஸ்ன்னு இது ஒரு கோஷ்டி. அது அசத்துக்கெல்லாமே கோஷ்டியா தான் இருக்கும், 2-3 சேர்ந்து தான் உபதிரவம் பண்ணும் பிரத்தியா இருக்கு. நல்லவாளுக்கு கோஷ்டியா இருக்கும், பார்த்தா தெரியும். சாதுக்கள் தான் ஒத்தரா இருப்பால், பகவானை நம்பி இருப்பாள். அசத்துக்கள் எப்போதும் கூட்டமாக தான் இருக்கு, கூடி கூடி பேசிட்டு யாருக்கு என்ன இடைஞ்ச பண்ணலாம்னு கூட்டம் போடும். அந்த ரீதியில கரண் தூஷணம் திரிசிரஸ்ஸு அப்படின்னு 3 பேர்கள். எனக்கு இந்த கரண் தூஷணம் திரிசிரஸ்ன்னு சொல்றதே பல 3 ஜோடி ஞாபகம் வருது எனக்கு. 3 பேர்னு பல 3 பேர் ஞாபகம் வருது எனக்கு. ராமாயணம் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் லோகத்தையும் நினைக்க வேண்டி இருக்கணும். அப்படி 3ஆ சேர்ந்துட்டு உபதிரவம், லோகத்துக்கு சாதுக்களுக்கு இடைஞ்ச பண்றது. அந்த ரீதியில இந்த கரதூஷண திரிசிரஸ்ஸுகள் 3 பேருமா வந்து ராமனை எதிர்க்க சீதையை ஒரு குகையில வச்சு, நாசிக்ல இன்னைக்கு அந்த குகை இருக்கு, லக்ஷ்மணனை வாசல்ல காவலுக்கு வச்சுட்டு சுவாமி 1:30 முகூர்த்தத்துல அர்த்தாதிக முகூர்த்தேன்னு ஆகாசத்துல மகர்ஷிகள்லாம் பார்க்கறால் எப்படி நடக்கும் இந்த உண்டியா, ராமன் எப்படி ஜெயிப்பான் இந்த கராதிகளேன்னு நினைக்கிறதே. 1:30 முகூர்த்தத்திலே அத்தனை பேரையும் சுவாமி வதம் பண்ணி, தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பருஷஸ்வஜே. 1:30 முகூர்த்தத்திலே ஜனஸ்தானத்தை நிர்மூலம் பண்ணி புண்ணியாவாச்சனம் பண்ணி உடனே குகையிலேருந்து சீதைக்கு இது தெரிஞ்சு ஓடி வந்து ராமனை வாரி அணைச்சு கட்டிக்க, தேவர்கள் புஷ்ப வருஷம் வருஷிக்க,
மகர்ஷீணாம் சுகாவகம், மகர்ஷிகள்லாம் சந்தோஷப்பட்டு சுஸ்திவாதனம் பண்ணேன். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம், ராமன் யுத்தம் பண்ணி சீதை இப்பதான் பார்க்கிறா. அயோத்தியில 12 வருஷம், வனவாசத்துல 13 வருஷம், 25 வருஷம் ஆறது. ராமனன் வீரராமனா பார்த்ததில்லை சீதை. ஆச்சரியமா பார்க்கறாள். கோதண்டத்தை எடுத்து சுவாமி பானங்களை பிரயோகம் பண்றதெல்லாம் இது நாள் பார்த்த ராமனாவே தெரியல அவளுக்கு. வீரராகவனாக இருக்கா. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம். வீரராகவ பெருமாள் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம், யவ்வுள் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம், திருயவ்வுள். திருயவ்வுள் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல வீரராகவனாக பிரகாசிக்கிறார். அதுதான் திருவள்ளூர் அப்படிங்கிறார். மெட்ராஸ் பக்கம் இருக்கே திருவள்ளூர், இது ஒரு திவ்ய தேசம். மெட்ராஸ்ல நிறைய திவ்ய தேசம் இருக்கு. ஆனா அதுக்கு போறவா யார் இருக்க போறா? சனி ஞாயிறுல அபூர்வமா யாராவது 2 பேர் போகலாம். பார்த்தசாரதி திவ்ய தேசம், திருநீர்மலை திவ்ய தேசம், திருவிடந்தை பக்கத்துல அங்க கல்யாண வராக சுவாமி இருக்கார், பூவராக சுவாமி. இந்த பக்கம் திருவள்ளூர் வந்தோமானா இங்கே ஒரு பெருமாள் இருக்கார், ஸ்ரீபெரும்புதூர். இப்படி பல க்ஷேத்திரங்கள். காஞ்சிபுரம் பக்கத்துல போனா 18 திவ்ய தேசம் இருக்கு. 14 உள்ளேயும் 4 வெளியிலையுமா 18 திவ்ய தேசம் இருக்கு. ஒரு சனி ஞாயிறு நல்ல பொழுதா போக்கணுமானா பீச்சுக்கும் பார்க்கும் தான் போகணுமா? ஒரு சனி ஞாயிறுக்கு ஒரு க்ஷேத்திரம் போய் பெருமாளை பார்த்துட்டு வரலாம். திருவள்ளூர்ல வீரராகவனாக பிரகாசிக்கிறார். அந்த ராமனை பார்த்தாலாம் சீதை. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி. பார்த்தது சந்தோஷப்பட்டு இத்தனை பேர் இருக்கால்னு அவளுக்கு தோணலையா? ராமனே வீரராமனா பார்த்த சந்தோஷத்துல சத்ரு நிகிரக தட்சணா பார்த்ததுல ஓடி கட்டி விட்டார். க்ஷத்ரிய பெண்ணா இருக்கிறதுனால பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, பர்த்தாவை இப்படி ஆலிங்கனம் பண்ணிண்டாள். அந்த சந்தோஷம் ரொம்ப காலம் நிலைக்கல. உடனே ராவணன் மாரீச்சனோட சகாயத்தோட சீதையை அபகரிச்சு கொண்டு போக ஜட்டாயு சண்டை போட, சர்வ பிரயத்தனத்தினாலையும் சண்டை போடுறது. ஆனா சொல்றது ஜட்டாயு, உன்னோட சேர்ந்து என்னால யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது ராவணா, நீ யுவா, நான் கிழவன். ஆனாலும் ராமனோட தனத்தை நீ தூக்கின்னு போறதை பார்த்துட்டு நான் இருக்க மாட்டேன். உயிர் போயிடும்னு தெரிஞ்சாலும் இந்த யுத்தத்திலே ராமனுக்காக உயிரை விடுவேன்னு சொல்லியே சண்டை போட்டுது. சந்திரஹாசம்னு ஒரு கத்தி ராவணனோட இடுப்புல பரமேஸ்வரன் ஆராதிச்சு வாங்கிட்டு இருந்தான். இடுப்புல அந்த சந்திரஹாசம்ங்கிற கத்தி, அதை எடுத்து 2 ரெக்கையும் வெட்டிவிட்டு ஜட்டாயுஸே மார்பலையும் குத்திவிட்டு கிளம்பி போட்டார். சீதையை தூக்கிண்டு ரிஷிமுக மலையினுடைய உச்சியில 4 வானரர்கள் இருக்கிறத பார்த்துட்டு தாயார் சில ஆபரணங்கள் இல்லாம அங்க போட்டு தூக்கினதுமே, ராவணன் தூக்கினதுமே, ஹா லக்ஷ்மண மகாபாஹோ குருச்சித்த பிரசாதகாங்கிறா. லக்ஷ்மணா, உன்னை போய் சொல்லக்கூடாத வார்த்தை சொன்னேனே, அதனால வந்துடுத்து ஆபத்து அப்படிங்கிறாள் தாயார். கதை பிரசித்தம், எல்லாருக்கும் தெரியும். லக்ஷ்மணா, உன்னை போய் சொன்னேனே, 13 வருஷம் அப்படி மலையா கைங்கரியம் பண்ண உன்னை போய் தப்பா பேசினேனே, போராத காலம் வந்தா இப்படி இல்லாம வரும். அதுவே போராத காலத்துக்கு ஹேத்துவா ஆகும். வந்துருத்து கஷ்டம்னு தாயார் கதறிண்டே அசோகவனத்திலே சுரக்ஷிதியாக ராட்சசிகள் காவல் போட்டு வச்சுட்டான் ராவணன். இங்கே சுவாமி மாரீச்சனை நிகிரகம் பண்ணிட்டு திரும்பி வரத்தே காணும் சீதையேன்னதும் ஆசிரமத்திலையும் அலங்கோலமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த மிருகங்கள்லாம் முகத்தாலேயே காட்டுறதான், மான்கள்லாம் பட்சிகள்லாம் கத்துறதான். ராமன் அழறதை பார்த்து இப்படிதான் போனான் இப்படிதான் போனால்னு முகத்தை காட்டுறதான். மிருகங்கள்லாம் ஏதோ சொல்றதுடா லக்ஷ்மணா அப்படிங்கிறார். பேச்ச வரலையே தவிர அது ஏதோ சொல்றதுடா அப்படிங்கிறார். கோதாவரி இல்லை கோதாவரிக்கு பேர்ப்பாலும் ஜலமெடுக்க பேர்ப்பாலும் இல்லை சீதையே என்னோட ஏதானும் விளையாடுறியா, எங்கேயாவது மறைஞ்சிருந்து விளையாடுறியா, மறையாதே என்னங்கால தாங்காது. ரொம்ப நேரம் உன்னை விட்டுட்டு உன்னை பார்க்காம இருக்கிறதுங்கிறது என்னால முடியாது சீதை, என் கண் முன்னாடி வெளிப்படு. பில்வ பில்வோபஸ்தனி, பில்வ மரத்தை பார்த்து சீதையை கண்டையாங்கிறாள். முள்ளக்கொடியை பார்த்து சீதையை கண்டையாங்கிறாள். மாதுளை பழம் போல இருக்குமே, அந்த முத்துகள் போல இருக்குமே சீதை உன்னோட பற்கள்னு கதர்றார். சராஜபுத்திரா பிரியயா விஹீனஹா காமேன சோகேன ச பீட்யமானஹ விஷாதயன் பிராதர மார்த்தரூபஹா பூயோ விஷாதம் ரவிவேஷ தீவிரம் நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்யே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம் शोकेन शोको हि परम्परायाः मामेति भिन्दन्ने हृदयं मनश्चे पूर्वं मया नूनमभीप्सितानि पापानि कर्माणि असकृत्कृतानि
அத்ராய மத்யா பதிதோ விபாகா துக்கேன துக்கம் யுதகம் விஷால். சூரியனை பார்த்து சொல்றாள், சூர்யா உனக்கு தெரியாத ஒரு தப்பு நல்லது கெட்டது நடக்காது. ஆதித்ய கர்மசாட்சின்னு போ ஆதித்யா, சர்வ ஜனங்களும் பண்ற புண்ணிய பாபத்துக்கு சாட்சியா இருக்கிற ஹே சூர்யா, சீதை எங்க போனால் சொல்லு. ஹே வாயோ, நீ இல்லாத இடம் இல்லையே, எங்க போனால் சொல்லு அப்படின்னு கேட்கிறார் ராமர். வாயுவையும் சூரியனையும் பார்த்து தான் இடத்தை கேட்கிறார். கேட்டார் ஒன்றும் பரமாத்மான்னா கேட்கிறார். சாமானியன் கேட்டா ஒன்றும் நடக்காது. பரமாத்மானா சொல்லுங்கிறாள். அதனால வாயு அம்சமா ஆஞ்சநேயர் வந்துட்டார், சீதா லாபத்தை காமிச்சு கொடுங்க. சூரியன் அம்சமா சுக்ரீவன் வந்துட்டார். சூரியனையும் வாயுவையும் பார்த்து அழறத்தை கேட்கிறாள். நீங்க 2 பேரும் சொல்லுங்க சீதை எங்க என்னன்னா, இதோ வரோம் சொல்றோம்னு சீதா லாபத்துக்கு சூரியனே சுக்ரீவனாக வாயுவே ஆஞ்சநேயனாக வந்து சகாயம் பண்றாள். மேல கதை. ஆதித்யபோ கர்மசாட்சின்னு சீதை எங்க சொல்லு. காணும்னதுமே லக்ஷ்மணா இடரா பானத்தை, இந்த சூரிய மண்டலத்தை உடைச்செறிஞ்சு விடுறேன், என்ன பண்ணுவேன் நான் தெரியுமான்னு கோபப்படுறா. உடனே லக்ஷ்மணன் பிரார்த்தனை பண்ணி, உங்களுக்கு இவ்வளோ கோபம் வேண்டாமன்னா, நிச்சயம் நீங்க பண்ணிடுவேல் எனக்கு தெரியும், கோபத்தை பொறுத்துக்கணும்னு சொல்லி முள்ள அழிச்சுன்னு போக, அங்க ஒரு ஜட்டாயு ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் மடியில் எடுத்து போட்டுண்டு, ஹே ஜட்டாயோ என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க. புனః சுவாமி கேட்க என்ன நடந்ததுன்னு சொல்ல, சா தேவி மமச்ச பிராணாக ராவணேன உபயம் ஹிருதம். என்னுடைய உயிரையும் சீதையும் 2 தூக்கின்னு போயிட்டான் ராவணன். அந்த நேரத்தில் கூட பாருங்கோ, அது சொல்றது ஜோசியம். ராமா விந்தம்ங்கிற முகூர்த்தத்துல தூக்கின்னு போயிட்டான். விந்தம்ங்கிற முகூர்த்தத்துல தூக்கின்னு போனானா, தூக்கின்னு போனவன் கையில அந்த வஸ்து இருக்காது, திரும்ப யாரோடதோ அவள்கிட்ட வந்து சீக்கிரம் சேர்ந்துடும், உனக்கு கையில கிடைச்சிடுவாள் சீத்தை, கவலைப்படாதேங்கிறா. விந்தோ நாம முகூர்த்தோசோ. உயிரை விடுற காலத்துல கூட இந்த ஜோசியத்துக்கு எவ்வளவு பிராதானியம் பாருங்க. அதனாலதான் எல்லாம் கட்டின்னு அழறது உலகமே. இப்ப ஜோசியம் ஜாதகம்னு அது சரியா சொல்றவாள் இல்லை எத்தியான்னு சொன்னா கூட ஜனங்களுக்கு ஒரு மோகம், அதுல விடுறதே இல்லை. உயிர் விடுற காலத்துல ஜட்டாயு போய் சொல்றதே விந்தோ நாம முகூர்த்தோசோ. அவன் தூக்கின்னு போன நேரம்ங்கிறது, தூக்கின்னு போனவன் கையில இருக்காது அந்த சொத்து, திருப்பி உடையவாள் கையிலேயே வந்து சேர்ந்துடும், உனக்கு வந்துடும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு ராமா ராமான்னு ராமன் மடியிலேயே உயிரை விட, தசரதருக்கு பண்ணாத ஈமக்கடனே இந்த ஜட்டாயுக்கு நான் பண்ணுவேன்னு லக்ஷ்மணா அக்னியை மூட்டுன்னு சொல்லி ஜடாயு தேகத்தை எடுத்து போட்டு, யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ட யாகதி அபராவர்த்தினாம் யாச்சே யாச்ச பூமி பிரதாயினாம் மயா த்வம் சமனுஜ்ஞாதா கச்சலோகானனுத்தமானே. இன்னைக்கு பாராயணமும் அதுதான். நவாக 2வது ஜனனோத்சவ பாராயணம் நடந்துட்டு இருக்கு இங்கே ஸ்ரீரங்கம் ராமாசிரமத்தில். நம்ம தேவேஜனத்தில் நம்மளுடைய ராமாசிரமத்தில் 7வது வருஷமா ராமநவமி உற்சவத்தில் 2 நவாகம், கர்ப்போத்சவம் ஜனனோத்சவம்னு, இதில் லட்சார்ச்சனை, அன்னதானங்கள், பிராமண பூஜனங்கள், சொன்னதானங்கள் இதெல்லாம் ஆகி இப்போது ராமநவமி உற்சவத்தில் இப்போ ஜனனோத்சவம் நடந்துட்டு இருக்கு. அதில் 4வது நாளாக இன்னைக்கு ஜட்டாயு மோட்சம் பாராயணம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாராயணமும் கதையும் ஒன்றா இருக்கு. இன்னைக்கு யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ட யாகதி அபராவர்த்தினாம் யாச்சே யாச்ச பூமி பிரதாயின. வாஜபேயாதி யஜ்யங்கள் பண்ணவாள் எந்த லோகம் போறாளோ அந்த லோகம் போ ஜடாயோ. அக்னிஹோத்திரத்தை விடாம பண்ணவன் எந்த லோகம் போறானோ அந்த லோகம் போ. ஆஹிதாக்னேஷ்ட யாகதி, யுத்தத்துல முன்வச்ச கால பின்வைக்காதவன் அபராவர்த்தின்னு பேர். சன்னியாசிக்கும் அபராவர்த்தின்னு பேர். அபராவர்த்தி நாம் யாச்சே. அவரும் காஷாயம் கட்டிவிட்டா திருப்பி வெள்ள வெட்டி ரிவர்ஸ் கீர் போட முடியாத, திருப்பி வர முடியாது. முன்வச்ச கால பின்வைக்காதவார் அபராவர்த்தி நாம் யாச்சே யாச்ச பூமி பிரதாயினாம். பூதானம் பண்ணவன் எந்த லோகம் போறானோ அந்த லோகம் போ ஜடாயோ. இன்னும் எந்தெந்த புண்ணிய லோகங்கள்லாம் உனக்கு போகணும்னு தோன்றதோ போ. கிருத்தராஜ மகாசத்வே சம்ஸ்கிருதமயாவிரஜா. பிரம்மவேத சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி ஜடாயுக்கு அக்ஷயமான புண்ணியலோகத்தை கொடுத்ததானே சர்வபூத தயாபர் ஸ்ரீராமன். ஒரு கழுகுதானே ஜட்டாயுதானே, அது எவ்வளோ உயர பிறந்தாலும் அதோட திருஷ்டி கீழ் நோக்கி தான் இருக்கும். பெரிய லோகத்தில் சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கான்னு நினைக்க வேண்டாம். பெரிய வீடு, பெரிய பங்களா, காரு, சிலவன் கழுகு மாதிரி தான் இருப்பான். அது எவ்வளோ மேலே உயர பிறந்தாலும் கீழே ஏதாவது செத்து கிடக்கா அதை கொத்துவோம்னு தான் பார்க்கும். ஏதாவது புடங்கொத்தி தானே கழுகு, ஏதாவது எலி கிடைக்குமா? அதுபோல் சில மனுஷா லோகத்திலையும் இருப்பாள். லோகத்துக்கு வேணா அவள் பெரிய பூஜ்யால் மாதிரி இருப்பாளே தவிர அதோட உள்ள எண்ணம் என்னவா இருக்கும்? மேலே பிறந்தாலும், மேலே கழுகு பிறந்தாலும் கீழே பஸ்ஸு போச்சானா இதில் யாரா அடிபட மாட்டானா? லாரியில் பஸ்ஸில் போய் கொத்தலாமேன்னு தான் கழுகு பார்க்கும்.
புணந்தின்னிகள் போல சில பேருடைய இது அப்படித்தான் இருக்கு. பிரத்தியாரோட இதில் தான் வாழ ஆசைப்படுவாளவா, பிரத்தியாரோட கஷ்டத்தில் தான் வாழணும்னு நினைப்பார், பல பேரை கஷ்டப்படுத்தி தான் வாழணும்னு நினைப்பார். இதெல்லாம் கழுகுனுடைய தர்மம். அது மேலே உயர பிறந்தாலும் அதோட திருஷ்டி எவ்வளோ மட்டமாக இருக்கு பாருங்க. கீழே இருந்தாலும் சாதுக்களோட திருஷ்டி உயர்வா இருக்கு. கீழ்நிலையில இருந்தாலும் அவளுடைய மனசு உஞ்சே விச்சார் அப்படின்னு ஹிந்தியில், சாதா ஜீவன் உஞ்சே விச்சார் அப்படி இருப்பாள் சாதுக்கள். கழுகு மேல பிறந்தாலும் அதோட திருஷ்டி ரொம்ப கீழ்நிலையில தான் இருக்கு. அதுபோல சில மனுஷா, இதை நான் சொல்லலை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், சில மனுஷால் அப்படி இருப்பாள். வசதி வாய்ப்பு ஏதோ கர்ம வசமா வந்துடும், அப்பா பொண்ண புண்ணியம் இல்லை பூர்வ ஜென்ம சுகிருத்தத்தினால வீடு வாசல் ஏதோ பணம் காசுன்னு புழங்கும். ஆனாலும் அவள் திருஷ்டி ரொம்ப மட்டமா இருக்கும், கழுகு போல அப்படின்பார் பரமஹம்சர். அதுபோல சுமாரான ஜாதி தான், குறவுக்கு தான் சொல்லுவா, கழுகு பார்த்தா கூட கழுகு மாதிரி பார்க்காதே அப்படின்பா. யாராவது பழைய காலத்தில் அப்படியெல்லாம் சொல்லுவா. அப்பேற்பட்ட கழுகுக்கு அக்ஷயமான புண்ணியலோகத்தை வாரி கொடுத்து, அதுதான் சர்வபூத தயா. அந்த ஜடாயும் மகாத்மாவாய் ராமனுக்காக உயிரை விடுவேன்னு உயிரை விட்டு சர்வஸ்வாத்ம நிவேதம் அவ்வித பக்தியில. நாளைக்கு மேலே வாலி மோட்சமும் சுந்தரகாண்ட கதைகளும் நாளைக்கு கிஷ்கிந்தாகாண்ட பாராயணம் நாளைக்கு மேற்கொண்டு இன்னொரு 9ஆம் தேதியே 10, 11, 12, 13, 14 வரைக்கும் இங்கே நவாகம் நடக்கிறது. ரிஷபரப பர்யந்தம் இங்கேயும் பிரவச்சனமும் இருக்கு. ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ஜானகி காந்த ஸ்மரணம் ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः सन्दृष्ट सर्वोत्तम विश्वरूप स्वतैल संसेवक रोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते। नारायण 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 वेदांत विद्याय जगन्मयाय योगीश्वरध्येय पदाम्बुजाय त्रिमूर्ति रूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव 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 महादेव। हर नमः पार्वती पतये। सद्गुरु आंजनेय मूर्ति की।